வணக்கம். டாக்டர் ராஜன், சேர்மன், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், எல்சி ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், கோயம்புத்தூர். இன்னைக்கு காலையிலங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock மத்தியானம் வந்தாங்க. நான் அப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அந்த அம்மா வந்தாங்க. வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 9 மணிக்கு நான் சாப்பிட்டு இங்கே டக்குன்னு சிக்கிருச்சிங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே போகலை, என்னால் எச்சி கூட முழுங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, சரி ஏதோ ஒன்று மாட்டிருக்கு, சிக்கிருக்கு, நம்ம என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை படுக்க வச்சு தொண்டையில ஸ்ப்ரே பண்ணிட்டு தின் எண்டோஸ்கோபி அப்படியே உள்ள போனோம்னா கரெக்டாக அந்த உணவுக்குள்ள இரைப்பை ஜங்ஷன் பக்கத்துல அந்த உணவுக்குள்ள டயமீட்டர்ல டோட்டலா அடைச்சிருச்சு. அந்த உணவு அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் மாதிரிங்க, ஒரு உருண்டையா டோட்டலா அடைச்சிருச்சு. ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பில் என்ன பண்ணோம்னா அதை வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ ஃபிஷ்நெட் பேஸ்கெட்னா அது பேரே ஃபிஷ்நெட், அப்படியே இந்த ஃபிஷ் அப்படியே இது பண்ற மாதிரி நெட்டு. ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பில் உள்ள கொண்டு போயிட்டு அப்படி ஓப்பன் பண்றோம்னு வச்சுக்கோங்கன்னா அந்த நெட் அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படியே உள்ள கொண்டு போயிட்டு நெட்டு ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அப்படியே எண்டோஸ்கோப் வழியே அந்த உள்ள மாட்டினதை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் எண்டோஸ்கோப் கீழே போகாது. எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் அப்படியே எண்டோஸ்கோபிக் போயிட்டு இரைப்பையை தாண்டி சிறுகுடல் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா குடிக்க சொல்றோம். கடன்னு குடிக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. இப்போ அடுத்து சொன்ன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இட்லி சாப்பிடுங்கம்மா, இட்லி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த அம்மா ஒரு எச்சி கூட முழுங்க முடியல, தண்ணி ஒரு சொட்டு கூட போகலன்னு சொன்னாங்க. ஒரு 2 to 3 minutes ப்ரொசீஜர், டக்குன்னு எண்டோஸ்கோப் பண்ணி இப்போ இஸ் டோட்டலி கம்ஃபர்டபுள். இப்போ அந்த அம்மா தான் நீங்க பார்க்க போறீங்க. ஜஸ்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க, என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு 9 மணிக்கு எப்போ மாமூலாட்டம் சாப்பிடுறது தானே. அப்போ நான் எப்பவுமே தண்ணி பக்கத்துல வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ஒரு வாய் சாப்பாடு முழுங்கினா நல்ல சோறு இதா இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும், இல்லைன்னா சோறு தொண்டைக்கிட்ட நின்றுக்கு. அதனால தண்ணி குடிச்சா தான் அந்த சாப்பாடு கீழே இறங்கு. அப்ப அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுவேன். எப்பவுமே அதே மாதிரிதான் இன்னைக்கு சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது பொரியல் ஒரு வாய் சாப்பிட்டேன். சாப்பாடு 2 வாய் சாப்பிட்டு பொரியல் ஒரு வாய் சாப்பிடும்போது இந்த சாப்பாடோட சேர்த்து அதுவும் போய் டக்குன்னு இங்க நின்றுச்சு. சரி நம்ம தண்ணி குடிச்சா மாமூலாட்டம் கீழே இறங்கி அப்படின்ட்டு சாப்பிட்டு இருந்தேன். அப்ப அந்த பொரியலோட போனது டக்குன்னு நின்றுச்சு. சரி கீழே இறங்கி அப்படின்ட்டு நானும் தண்ணி குடிச்சு வாமிட் பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த 9 மணியோட தண்ணியா எதுவுமே கீழே இறங்கல, சுடு தண்ணி கூட கீழே இறங்கல எதுவுமே. அப்புறம் சரி பையங்க வேற காலேஜ் போயிட்டாங்க, யாருமே கூட்டிட்டு வர்றதுக்கு இல்லை, நாங்க தோட்டத்துல குடியிருக்கிற சமயம். அதனால அப்புறம் 1 மணிக்கு தம்பிக்கு சாப்பிட்றதுக்கு விடுவாங்க. அப்ப கூப்பிட்டு இந்த மாதிரி சமயம் என்னால தண்ணியும் கூட குடிக்க முடியல சமயம். காலையில இருந்து வாந்தி பண்ணி வயிறெல்லாம் வலிக்க சாமி. சரி நீங்க இப்பவே சரி வாமா நம்ம இவர்கிட்ட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அப்புறம் இவர் கூப்பிட்ட சமயம் அங்கேயே கூப்பிட்டான். அவர் போன் பண்ணங்காட்டி அப்புறம் அவர் நாங்க இருக்கிற வாமான்னு கூப்பிட்டாரு. நாங்க இங்க 3 மணி பார்த்துட்டு இங்க 4 மணிக்கு வந்து சமயம் நாங்க சத்தியில இருந்து வர்றோம். அப்புறம் இங்க வந்து அவரு சரி பார்க்கலாமா என்ன இதுன்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு. இந்த மாதிரின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு கடைசியில் அவர் இந்த மாதிரி பண்ணினாருங்க. நாங்க பண்ணி இதன் கடைசியில் இப்போ ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆச்சுங்க. இப்போ தம்பி ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சுதுங்க, அது இறங்கிருச்சுங்க. தண்ணி தம்பி போன கடைசியில் நானும் 2 முடக்கு தண்ணி குடிச்சேங்க, அது இறங்கிருச்சுங்க. இப்போ 2 இட்லி சாப்பிட்டுருக்கிறேன் சாமி இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல. எங்களுக்கு நாங்க வந்தாப்புல நல்லா தான் சாமி பண்ணி, என்னைக்காவது கஷ்டமா நாங்க போனதே இல்லை சாமி. எல்லாம் எப்பவுமே நான் இந்த 6-7 வருஷமா வந்துட்டு தான் இருக்கிறோம். என்னைக்கு வந்தாலுமே நல்லா தான் இது பண்ணி விடுறாரு சாமி. ஸோ சம்டைம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்கே சிக்கன மாதிரி இருக்குன்னா இமீடியட்டா நம்ம பார்த்துக்கணும். எண்டோஸ்கோப் பண்ணி நம்ம என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரிங்க நீங்கள் சாப்பிட்றது என்ன சாப்பிட்டாலும் சரி, நம்ம பொறுமையா நிதானமா நல்லா பிசைஞ்சு நல்ல வாயில மென்று கொஞ்சம் கொஞ்சமா உணவு போற மாதிரி பண்ணணும். நான்வெஜ்லாம் சாப்பிட்றப்ப கரெக்டாக போன்லாம் எடுத்து பீஸ் மட்டும் கரெக்டாக மென்று சாப்பிடணும். பசி இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமா முழுங்கணும்னா இந்த மாதிரி போன் சிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப காமன் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ஜாய் யுவர் டைம் வித் ஃபுட்டு. அட் தி சேம் டைம் அந்த ஃபுட்டை பொறுமையாக மென்று சூ பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஃபுட்பாலர்ஸ் மாட்டெல்லாம் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அப்படி மாட்டிருச்சு சிக்கிருச்சுன்னா இம்மீடியட்டாக வந்தீங்கன்னா எண்டோஸ்கோப் பண்ணி அதை எடுத்துட்டோம்னா இம்மீடியட் ரிலீஃப் கிடைச்சிடும். தேங்க்யூ.